தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருச்சிற்றம்பலம். ஐயன் அதிசயன் அயன் விண்ணோர் தோழும் மையனி கண்டனார் வண்ண வண்ணவாம் பையர அல்குலால் பாகமாகவும் செய்யவன் உறைவிடம் திருவிற்கோலமே. திருவள்ளூர் மாவட்டம் கூவம் அருகே திரிபுராந்தகேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. மூலவர் திரிபுராந்தகேஸ்வரர், தாயார் திரிபுராந்தக நாயகி. சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகும். இறைவன் மேருமலையை வில்லாக கையில் பிடித்த கோலத்தில் காட்சி தருகிறார். எனவே திருவில் கோலம், திருவிற்கோலம் என்பதே தலத்தின் பெயரானது. பெருமானுடைய பெருமைகளை பேசுவதற்கு நேரமே கிடைப்பது நிறைய நேரம் செலவு செய்தாலும் பெருமான் பெருமைகளை கூற முடியாது. அதுபோன்ற ஒரு பெருமை மிக்க ஒரு திருக்கோயிலாக தொண்டை மண்டலத்திலே 32 தலங்களிலே 14வது தலமாக இத்தலம் விளங்கி கொண்டிருக்கிறது. திருஞான சம்பந்த சுவாமிகளினுடைய தேவாரமும் இங்கே பாடப்பட்டுள்ளது. இளமெங்கோட்டூர் திருவிற்கோலம் என்று வரும்பொழுது இங்கே திருவிற்கோலத்திலே இருந்து உருவினார் உமையோடு என தொடங்குகின்ற ஒரு திருப்பதியத்தை திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புமிக்க ஒரு தலமாக இது அமைகின்றது. ஊரில் கனமழை வெள்ளம் வரும் அறிகுறி இருந்தால் சுவாமி மீது வெண்மை படரும் என சொல்லப்படுகிறது. அதுவே அசம்பாவிதங்கள் நடக்கும் என்றால் சிவப்பாக மாறுவதாகவும் சொல்கின்றனர். இது பற்றி திருஞான சம்பந்தர் பாடலில் ஐயன் அதிசயன் என குறிப்பிட்டிருக்கிறார். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 14வது. பிரம்மாவிடம் வரம் பெற்ற தாரகன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்ற திரிபுர அசுரர்கள் தேவர்களை கொடுமைப்படுத்தினர். அவர்களை காப்பாற்ற சிவன் ஒரு வில்லை ஏந்தி கொண்டு தேரில் கிளம்பினார். அந்த நேரத்தில் அவர் விநாயகரை நினைக்காமல் சென்றார். சிவனே நம்முடன் இருக்கும்போது வேறென்ன வேண்டும் என்ற எண்ணத்தில் தேவர்களும் இருந்தனர். இதனால் கோபம் கொண்ட விநாயகர் தேர் சக்கரத்தின் அச்சை முறித்து விட்டார். இது தன் மகனின் செயல்தான் என உணர்ந்த சிவன் அவரை மனதில் நினைத்து கொண்டார். அதன் பிறகே விநாயகர் வந்து தேரை சரி செய்தார். சிவன் அசுரர்களை அழித்தார். அந்த இடத்தில் சிவன் சுயம்புவாக எழுந்தருளினார். அந்த பகுதி கூரம் முறிந்து நின்ற இடம் என்பதால் கூரம் என அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் கூவம் என்றானது. திரிபுராந்தக வதத்திற்கு சென்ற சிவன் என்பதால் அவர் திரிபுராந்தகர் என்றும் அம்பாளை திரிபுராந்தகி அம்மன் என்றும் அழைக்கின்றனர். சுவாமி தலையில் கூரம் பட்டு காயத்தழும்பை இருப்பதாக நம்புகின்றனர். எனவே லிங்கத்தை தொட்டு பூஜை செய்வதில்லை. பச்சை கற்பூரம் மட்டும் தூவி பாலாபிஷேகம் செய்கின்றனர். இந்த கோயிலில் சிவன் தவக்கோலத்தில் இருக்கிறார். சுவாமி மற்றும் அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்கின்றனர். இந்த கோயில் விமானம் கஜபிருஷ்டம் எனப்படுகிறது. சிவனால் வதம் செய்யப்பட்ட தாரகனும் வித்யுன்மாலியும் கருவறைக்கு முன்புறம் துவாரபாலகர்களாக இருக்கின்றனர். ராஜகோபுரத்துக்கு அருகே தாண்டவமாடிய நடராஜர் தனி சன்னதியில் இருக்கிறார். அம்பாள் சுவாமிக்கு வலது புறத்தில் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறாள். அவளிடம் வேண்டினால் திருமண தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. திரிபுராந்தகரை வேண்டினால் துன்பங்கள் நீங்கும், குடும்பங்கள் ஒற்றுமையுடன் இருக்கும் என்பது நம்பிக்கை. நல்ல காரியம் துவங்கும் முன் விநாயகரை வேண்டினால் அந்த செயல் தடையின்றி நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சித்திரையில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது மட்டும் சுவாமி வில்லை ஏந்தியபடி காட்சி தருகிறார். இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது. ஐயன் அதிசயன் அயன் விண்ணோர் தோழும் மையனி கண்டனார் வண்ண வண்ணவாம் பையர அல்குலால் பாகமாகவும் செய்யவன் உறைவிடம் திருவிற்கோலமே. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு உத்தர கோசமங்கைக்கு அரசே
சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை மாகடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவீழி மிடலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என்கண் குளிர்ந்தனவே. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த வீரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு குருதுமே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகோ திரு சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. அரகர நம பார்வதிபதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் உடனாய அருள்மிகு திருவிற்கோலநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அரகர நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. இந்த திருக்கோயிலானது 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இந்த திருக்கோயிலில் அம்பாளுடைய பெயர் திரிபுர சுந்தரி, சுவாமியினுடைய பெயர் திரிபுராந்தகேஸ்வர சுவாமி என்று பெயர். இவர் திரிபுர சம்மாரம் செய்ததனால் இவருக்கு திரிபுராந்தகேஸ்வரர் என்று பெயர் வழங்கலாயிற்று. இவர் கமலாக்ஷன், விமலாக்ஷன், வித்யுத் மாலி என்ற 3 அரக்கர்களை சம்மாரம் செய்வதற்காக அனைத்து தேவர்களையும் ஒன்று திரட்டி தேராக மாறும்போது விநாயகரை நினைக்காமல் வந்ததால் மறுபடியும் தேராக மாறிய தேவர்கள் அனைவரும் தேவர்களாகவே திரும்பவும் மாறிவிட்டார்கள். எதனால் இது மாதிரி மறுபடியும் தேவர்களாக மாறிவிட்டோம் என்று சுவாமியை கேட்கும்போது சுவாமி தன்னுடைய ஞான திருஷ்டியில் விநாயகரை நினைக்காமல் வந்துட்டோம், அதனால தான் நம்ம தேராக உருமாற முடியுமில்ல, மறுபடியும் இங்கே நம்ம விநாயகரை நினச்சி பூஜை பண்ண பிறகு அதுக்கப்புறமா எல்லாமே தேராக மாறலாம் சொல்லிட்டு இந்த நைருதியில் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் பூஜை பண்ண விநாயகர் 3 விநாயகர் இருக்கும் இந்த ஆலயத்தில். நைருதியில் பிரம்மா பூஜை பண்ண விநாயகர், சிவன் பூஜை பண்ண விநாயகர், விஷ்ணு பூஜை பண்ண விநாயகர் 3 விநாயகர் இருக்கும். அதனால் இந்த அச்சு முறிஞ்சதுனால இந்த இடத்துல பெருமாள் அந்த அச்சியினுடைய கறி மேலே பட்டதுனால இந்த ஆலயத்திற்கு வெளியில் கரியமாணிக்க பெருமாள்னு சொல்லிட்டு சுவாமி இருக்கார். அவருக்கும் இங்கே என்ன விசேஷம் நடக்குதோ அவருக்கும் அபிஷேகம் நடக்கும். இந்த திருக்கோயில் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இந்த சித்திரை மாதம் பிரம்மோற்சவம், ஆடி மாதம் பிரம்மோற்சவம், நவராத்திரி மற்ற அனைத்து விசேஷங்களும் இந்த ஆலயத்தில் நடைபெறும். இந்த ஆலயத்து தீர்த்தமானது அக்னி தீர்த்தமாகும். அக்னி தீர்த்தத்தில் தவளைகள் இருக்காது. சாதாரண தவளைகள்லாம் பார்க்கவே முடியாது. எந்த தவளையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து விட்டால் கூட தவளையானது அந்த குளத்தை விட்டு வெளியே வந்துடும். இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம். சுவாமி ஸ்தலம் வன்னி மரம் ஸ்தலம். ஆலயத்தில் ஸ்தலம் வன்னி ஸ்தல மரம். இந்த ஆலயத்தில் அனைத்து விசேஷங்களும் நடைபெறுகிறது. இதில் நம்ம சிவாச்சாரியாராக இருக்கும். என்னுடைய பேர் பாலசுப்ரமணிய சிவாச்சாரியன், அகோர சிவாச்சாரியன் பேர். மறுபடியும் இந்த ஆலயத்தில் 3 முறைக்காரு ஆளுக்கு 10 நாள் பூஜை செய்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு 10 நாள் வரும். கடைசி 10 நாள் எனக்கு. வருஷம் அது முறை மாறும். அனைத்து அபிஷேகங்களும் இந்த கொண்டல் கட்டி வேளாள முதலியார்ன்ற சைவ வேளாள மரபினர் இவங்க 18 நத்தம் கணக்கு. அவங்க தான் இதை பரிபாலனை பண்ணிட்டு வராங்க. அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. பிரம்மோற்சவம், சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் சுவாமி தேர் உற்சவத்தில் வில்லம்போடு உச்சூர் காட்சி. அதனால் இந்த சுவாமிக்கு திருவிற்கோலநாதன் பேர்.
திரிபுராந்தகேஸ்வரன் பேர். அம்பாளுக்கு வந்து திரிபுர சுந்தரி அம்பிகைன்னு பேர். ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமையும் வந்து பூப்பாவாடை நடைபெறும். நவராத்திரி அதே அபிஷேகம் நடைபெற்று சாயர்ச்சியில் சகஸ்ரநாமம் அனைத்து விசேஷங்களும் நடைபெறும். சுவாமி வந்து தீண்டா திருமேனி, தேவர்கள் முனிவர்கள்லாம் பூஜை பண்ண ஸ்தலம். அதனால் சுவாமியோட அந்த லிங்கத்தை வந்து தொடாமல், கை தொடாமல் பூஜை பண்ணுறது, பால் அபிஷேகம் பண்ணுறது, தயிர் அபிஷேகம், பஞ்சாமிர்தம் மற்றும் இளநீர் அபிஷேகம் தான் சுவாமிக்கு. சுவாமி வந்து தீண்டா திருமேனி. சுவாமி வந்து தொடாமல், கைப்படாமல் வஸ்திரத்தை சாத்துறது, சந்தனம் வஸ்திரத்து மேலே சந்தனத்தை சாத்திடுவா. சுவாமிக்கு வந்து இங்கே நாரில் கட்டி வந்து பூ, அந்த தோட்டத்து பூன்னு சொல்லுவோம், அலரி பூ, நந்தியாவட்டை, இந்த சில பூங்கள்லாம் தோட்டத்து பூ சாத்துவான் சுவாமிக்கு. அப்புறம் தாமரை புஷ்பங்கள் சாத்தப்படும். வஸ்திரம் வந்து இங்கே நினச்சி தான் சாத்துறது. எந்த வஸ்திரம் கொடுத்தாலும் சுவாமிக்கு வந்து வஸ்திரத்தை, சாமி அம்பாள் 2 பேருக்குமே வஸ்திரத்தை நினச்சி தான் சாமி அம்பாளுக்கு சாத்துறது. அதே மாதிரி உச்சி காலத்தில் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் பிஞ்சி வாக்கன்னு இருக்குது. அந்த இடத்துலேருந்து தினந்தோறும் தொன்று தொட்டு அவள் கொடுத்துட்டு வரான். உச்சி காலத்தில் வந்து அந்த பால் வந்த பிறகு தான் அபிஷேகம் நடக்கும். உச்சிகால அபிஷேகம் நடைபெறும். மற்ற விசேஷங்கள்லாம் எல்லாமே இந்த ஆலயத்தில் உண்டு. இப்போ நீங்கள் சுங்காசத்திலேருந்து வந்தீங்கன்னா பஸ் இருக்குது, ப்ரைவேட் வண்டிங்க இருக்குது, வந்துடலாம். அதே மாதிரி பூந்தமல்லியிலேருந்து வந்தால் 591, 91C, 91லாம் அந்த தக்கோலம், பேரம்பாக்கம் முன்னாடியே வரும். இது கூவன்னு சொல்லி இறங்குனா அங்கேருந்து அங்கேருந்து பார்த்தீங்கனாலே ஆலயம் தெரியும். சுவாமி சன்னதி வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டர் உள்ள அங்கேருந்து ரோட்லேருந்து நடந்து வரலாம். சில டைம் ஆட்டோ இருக்கும், ஆட்டோ வசதியும் உண்டு. ரயில் மார்க்கம்னா நீங்கள் கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோ, இல்லை நீங்களே ஆட்டோ புக் பண்ணி வந்துடலாம். கடம்பத்தூர்லேருந்து பேரம்பாக்கம் ஷேர் ஆட்டோ வரும். பேரம்பாக்கத்துலேருந்து ஷேர் ஆட்டோ ஏறினீங்கன்னா நீங்கள் அந்த காட்டுக்கூட்டு ரோடுன்னு சொல்லி போகும். நடுவில் கூவன் இறங்கி உள்ளே வந்துக்கலாம். அந்த வசதியெலாம் இருக்குது. ஆலயத்தில் வர வசதிகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இறைவனை தரிசித்து இறைவனுடைய அருளுக்கு பாத்திரராகும்படி பிரார்த்திக்கிறோம்.